கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற நாள். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிற நாள். இந்த நாள் உங்கள் கண்ணீரை துடைக்கிற நாள். இந்த நாள் நீங்கள் பல மாதங்களாய் பல வருடங்களாய் எதிர்பார்த்து கிடைக்காம இருக்கிற நன்மை கிடைக்கிற ஒரு நாள். விசுவாசிங்க. இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 9:4. அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமுள்ளவர். அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? பலத்தில் பராக்கிரமுள்ளவர் அப்படின்னா தன்னுடைய பலத்தினால ஆண்டவர் பராக்கிரமம் செய்வார். பராக்கிரமசாலி. பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு வருவாராம். பராக்கிரமசாலின்னா நல்ல யுத்த வீரன், எதையும் சாதிக்க வல்லமை உள்ளவர். நம்ம ஆண்டவர் அப்படித்தான். அவர்கிட்ட இருக்கிறது பாருங்க பலம். அப்படி பராக்கிரமம் செய்வார். அவருக்கு எதிராக யாரும் எதிர்த்து நின்று ஜெயிக்கவே முடியாது. யாத்திரம் 14 25 எகிப்தர்கள் சொல்கிறாங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார்கள். ஏன் சொன்னாங்க? அதாவது செங்கடலை கர்த்தர் பிளந்து இஸ்ரேல் மக்களை முன்பாக நடக்க பண்ணுறாரு. இவங்க பின்னால் இராணுவம் போகுது. இவங்க இராணுவ வாகனத்தினுடைய உருளையெல்லாம் அந்த கலாட்டி விட்டுட்டார். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த பட்சத்தில் ஆண்டவர் இல்லை, கர்த்தர் பலம் உள்ளவராக இப்போ இருந்து பராக்கிரமம் செய்கிறார், யுத்தம் பண்ணுகிறான்னு சொல்லிட்டு. புரியுதா? பலனுள்ளவர் ஆண்டவருங்க, பராக்கிரமம் செய்கிற ஒரு ஆண்டவர். எவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்கு ஆண்டவராக கிடைச்சிருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் பராக்கிரமம் செய்வார். பலனுள்ளவர், வல்லமை உள்ளவர். அவருக்கு வல்லமைக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. பர்வதங்கள் எல்லாம் மெழுக போல உருகி போயிடும். இயேசப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்ட ஒரு ஸ்திரீ உடனே சுகமானாள். 12 வருடம் அவருடைய சரீரத்தில் பிரச்சனை உடனே முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பலன் உள்ளவர், பராக்கிரம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு செய்வார். அவருடைய பலத்தினால பராக்கிரமம் செய்வார் உங்களுக்காக. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். உடைய வசனத்துக்காக நன்றி. நீர் உடைய பலத்தினால பராக்கிரமம் செய்கிற ஒரு கர்த்தர், பராக்கிரமம் செய்கிறவர். உடைய பலத்தை காண்பீங்க. உடைய பிள்ளைகளுக்காக பெரிய காத்தை செய்யுங்க. அற்புதத்தை காண்பீங்க. மல வியாதியை மாற்ற முடியும், பிரச்சனைகளை மாற்ற முடியும், சத்துருடைய ஆதிக்கத்தை நிர்மூலமாக்க முடியும், எதிர்ப்புகளை மறைய பண்ண முடியும். நீர் அப்படி செய்வீராக, நீர் அப்படி செய்வீராக, நீர் அப்படி செய்கிறீர். அதற்காக நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்களை பொது தொட்டு சுகமாக்கும். உடைய கரம் வைக்கப்படட்டும். கொடிய நோய்கள் விலகட்டும். கேன்சர், கிட்னி பிரச்சனை, இருதய பிரச்சனை எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. பல வருடங்களாய் பல மாதங்களாய் படுக்கையில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடக்கட்டும். முதிர் வயதிலே கஷ்டப்படுறவங்களை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும். வீடுகளில் வாக்குவாதங்களும் சண்டைகளுமாக இருக்கிற வீடுகளில், அந்த குடும்பங்களில் சமாதானத்தை கொடுப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.